அம்மா அப்பா. டே கிங்ஸ்லி, என்னடா படிச்சிட்டு இருக்க? சயின்ஸ். அதான் எக்ஸாம். பசங்களா என்ன பண்றீங்க? உட்காந்துட்டு இருக்கோம் சார். நான் அதை கேட்கல, அடுத்து என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டேன். முதுகு வலிக்குது சார் உட்காந்து அதனால படுக்க போறோம் சார். படுத்துக்கலாம் இருக்கீங்களா? டேய், நான் அதை சொல்லல. ஸ்கூல் ஓபன் ஆயிடுச்சு, ஒழுங்கு மரியாதையா படிக்கணும், புரியுதா? சரிங்க சார். சார், எனக்கு வெளியே ஒரு வேலை இருக்கு, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். வெளியே போயிட்டு உடனே வர்றதுக்கு எதுக்கு சார் வெளியே போனோம்? வெளியே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துருவேன்றதுக்கான அர்த்தமா அது, புரியுதா? அதுக்கு போயிட்டு வேலையை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லலாம்ல சார். டேய், நான் ஒரு நல்ல காரியத்துக்காக போறேன், போகும்போதே என்ன டென்ஷன் ஆக்காத, புரியுதா? அப்படி என்ன சார் நல்ல விஷயம்? பக்கத்துல ஒரு கோயில் கும்பாபிஷேகம், போய் சாமி கும்பிட்டு வந்துடுறேன். சார், தூரமா இருக்க சாமியை கும்பிட்றத விட்டு எங்களே கும்பிடலாம்ல சார். உங்களை எதுக்குடா நான் கும்பிடணும்? சார், குழந்தையோ தெய்வமோ ஒண்ணு சார். அதனால எங்களை கும்பிட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க சார். டேய், அது குழந்தைங்களுக்கு, நீங்க குழந்தைங்களாடா, குட்டி சாத்தானுங்க. நான் உங்களை போயிட்டு வந்து வச்சுக்கிறேன். செந்தில். சரி. சார், நான் வெளியே ஒரு முக்கியமான வேலையா போயிட்டு வந்துடுறேன், கொஞ்சம் வீட்டை பாத்துக்கோ. பார்த்து பத்திரமா போயிட்டாங்க சார். போய்த்தோல, அப்படியே திருப்பி வந்துடாத. சரி மது. சொல்லுங்க அங்கிள். நான் போயிட்டு வர வரைக்கும் பசங்களை கொஞ்சம் பாத்துக்கோ, அவங்களுக்கு எதனா டவுட்ஸ்னா கொஞ்சம் கிளியர் பண்ணி விடு. சரிங்க அங்கிள். சரி, நீ எதுக்குமா இவ்வளோ டவுட் ஆகுற? ஒன்றும் இல்லை அங்கிள். சரி, போயிட்டு வரேன், பாய். ரூம்ல ஏசி ஒர்க்கால நம்ம இங்க வந்து உட்காந்தா இந்த ஆள் வேற நம்ம தலையில வேலை கட்டிட்டு போறாரு. ஏன்டா படிக்கிற? என்னடா அது ஒண்ணுமே புரியல. அக்ஷயா, எங்க போற? அந்த ஆளை நம்ப முடியாது, பாதி தூரத்திலே பர்ஸை காணணும் வந்துடுவான். நான் போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இதுதான் உனக்கு டவுட்டா? டேய், என்னடா சம்மிது, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆஹா, நீ தான் சொல்லி தரணும். அந்த ஆள் இருக்கும்போது நீ தலையாட்டினல, ஒழுங்கா சொல்லி கொடு. எனக்கு இது தெரியலடா, வேற ஏதாவது டவுட் இருந்தா கேளு. சரி, எனக்கு ஒரு டவுட் இருக்கு, கிளியர் பண்றீங்களா? சொல்லு. நீங்க உண்மையிலே டிகிரி படிச்சு தான் பாஸ் பண்ணீங்களா? டேய், உனக்கு இப்ப இந்த சம்முக்கு ஆன்சர் வரணும், அவ்வளவுதானே? ஆமா. மனு, இங்க வா. டேய் மனு, இங்க வாங்க. சொல்லுங்க, எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க மது? வீட்டில் வெட்டியா இருக்கலாம், அதனால தான் கூப்பிட்டாங்க. டேய், அமைதியாடுறோம். நீங்க சொல்லுங்க மது. அது இந்த சம் எனக்கு தெரியல, உங்களுக்கு கனெக்ட் பண்ண தெரியுமா? ஏய், இவன் ஒருத்தன் சும்மா இரண்டா. என்ன பசுமார் பருத்தி மூட்டையை பார்த்த மாதிரி பேன வாய தொண்டுட்டு இருக்க? அது பருத்தி மூட்டை இல்லடா, பஞ்சு மூட்டை. மனோ, உனக்கு கனெக்ட் பண்ண தெரியுமா தெரியாதா? கணக்கு பண்ணத்தான் ரொம்ப நேரமா ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்ப இந்த கணக்கை கரெக்ட் பண்ணி இவனுக்கு ஆன்சர் கொடுங்க. கொடுங்க. என்னடா இது? இதெல்லாம் நம்ம படிக்கும் போது இல்லவே இல்லையே. சரி, ஏதாவது ஒன்று போட்டு விடுவோம். 2/2. டேய், இந்தடா ஆன்சர் வந்துச்சு பாரு. எப்படி? அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. உங்களுக்கு கணக்கு சொல்லித்தர தெரியுமா? நீங்களே எனக்கு சொல்லிக் கொடுங்க, நான் கிளம்புறேன். மது, மது. என்ன அங்கிள், அந்த அக்காவை லவ் பண்றீங்களா? டேய், லவ் பண்றது வரைக்கும் ஓகே, இந்த அங்கிள்லாம் சொல்லாத, அண்ணான்னு சொல்றா. அப்படிலாம் கூப்பிட முடியாது. டேய், மனோனாச்சு கூப்பிடுறா. சரி சரி, அழுவாதடா. டாவா, என்னடா வாடா போடலாம் சொல்ற? உன் லவ்க்கு ஹெல்ப் பண்ணுமா வேணாமா? நீ என்னடா லவ்க்கு ஹெல்ப் பண்ண போற? அதெல்லாம் முடியும்டா. நான் நினைச்சா ஒரு லவ்வை சேர்த்தும் வைக்க முடியும், பிரிச்சும் வைக்க முடியும். சேர்த்து வைக்கிறதோட இருக்கட்டும்டா, பிரிச்சு வைக்கிறதெல்லாம் பேசாதடா. சரி சரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத. சரி, முக்கியமான விஷயம், இந்த மேட்ரு வீட்ல யாருக்கும் தெரியக்கூடாது. சரி சரி. அப்ப சத்தியம் பண்றா?
ஐயா இவன் சின்ன பசங்க மாதிரி சத்தியெல்லாம் கேட்குறான். போடா போடா எனக்கு பசிக்குது. சரி போய் சாப்பிட்டு எடுத்துட்டு வா. நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன். இந்த லவ் மட்டும் ஓகே ஆகட்டும். மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி நசுக்கிடுறேன். என்னது மூட்டை பூச்சியா? கேட்டுச்சா? ஒன்றும் இல்லைப்பா, இந்த சோஃபா செட்ல நிறைய மூட்டை பூச்செல்லாம் இருக்கு, அதை தான் நசுக்கிறேன்னு சொன்னேன். நீங்க ரெஸ்ட் எடுங்க, கால் பிடிச்சி விடுவா. காலை தூக்கி அடிக்கிறது. அவளை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணலாம்? அவகிட்ட எப்படி நான் லவ் சொல்றது? ஐயோ டேய் உன்னதாண்டா. இங்க கிங்ஸ்லி இல்லம்மா. டேய் உன்னதாண்டா. என்னையா? ஏய் என்ன நீ என்ன வாடா போடல கூப்பிடுற? அதான் நாம போன வாரமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல அப்போ. ஓ ஆமால, நாம தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம்ல. நைஸ் டு மீட் யூ. தேங்க் யூ. சரி சொல்லு, என்ன விஷயம்? டேய் இப்போ எதுக்கு இங்க பிச்சைக்கார மாதிரி உட்கார்ந்து இருக்க? ஏய் என்ன பார்த்தா பிச்சைக்கார மாதிரியா இருக்கு? நான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ வாழ்க்கையில எப்படி உருப்படலாம் யோசிச்சுட்டு இருக்கியா? நான் உருப்படுறதுக்கு யோசிக்கிறவல்ல, உருப்படியா ஒரு விஷயத்தை யோசிக்கிறவன். அப்படி என்ன உருப்படியா யோசிச்சுட்டு இருந்தா? அதுவா, நான் சொல்லுவேன். அதை நீ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. நான் மதுவை லவ் பண்றேன். அது எதுக்கு இப்படி கேள்மா சொல்ற? ஏய் நான் ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா அவசத்துருவா. சொல்லலன்னா நான் செத்துருவேன். நீங்க 2 பேராச்சும் செத்து தொலைங்கடா. வீடாச்சும் நிம்மதியா இருக்கட்டும். ஏய் நான் உன்னை ஆவியா வந்து டார்ச்சர் பண்ணுவேன். ஆவியா? அட பாவி, லூஸ் மாதிரி உட்காந்து புலம்புறதுக்கு அவகிட்ட போயிட்டு லவ் சொல்லல. சொல்லலாம், ஆனா எனக்கு பயமா இருக்கு அக்ஷயா. சரி விடு, நான் பாத்துக்கிறேன். என்னது நீ பாத்துக்கிறியா? டேய் உன் லவ்வுக்கு ஹெல்ப் பண்றேன்டா. ஓ தேங்க்யூ அக்ஷயா, தேங்க்யூ சோ மச். ஆனா ஒரு கண்டிஷன், என் லவ் மேட்டர் இந்த வீட்ல யாருக்கும் தெரியாம பாத்துக்க. ஏன் மதுக்கே தெரியாம கூட பாத்துக்கிறேன். மதுக்கே தெரியாமியா? டேய் சும்மா சொன்னேன்டா. எங்க என்ன தூக்கிட்டு போ. அதோ உடனே தூக்கிட்டு போறேன். அல்லேக்கா அழகுல அவ ஒரு ஆண்ட்ரியா. அழகுல அவ ஒரு ஆங்கிலோ இந்தியன் ஆயா. பாவக்கா கொட்டை மாதிரி பளபளபளன்னு பல்லு. சச்சா, பலாப்பழ கொட்டை மாதிரி முழுமுழுன்னு ஒரு மூக்கு. நல்லா வாழை இலை மாதிரி வளவளவளன்னு நெத்தி. எச்சையல மாதிரி யோசிக்கிறது தான் அவ புத்தி. ஒரு ஆங்கிள் பார்த்தா அவ ஒரு திரிஷா. எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவ இருப்பா தினுசா. லிப்ஸ்டிக்கே போடாம செவந்த உதடு. பாக்கு போட்டாலும் பளபளன்னு இருக்கும் அவ பல்லு. காந்த மாதிரி கண்ணு. காக்கா முட்டை மாதிரி ஒரு கண்ணு. டேய் நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? ஏய் நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? நான் என் படத்துக்கு சீன் வச்சிட்டு இருக்கேன். நான் நடிக்க போற சீனுக்கு டயலாக் பேசி பார்த்துட்டு இருக்கேன். சரி உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் பாக்குறேன். அந்த கிழமை இல்லாதனால வீடே எவ்வளோ அமைதியாக இருக்கு. அப்போ இதுதான் சரியான நேரம். அந்த மதுவை டார்ச்சர் பண்ணி வீட்டை விட்டு துரத்துறதுக்கான நேரம். ஆமாம், இவனுக்கு 2 பேரும் எங்கே போயிட்டானுங்க? ஒருவேளை அந்த மது துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருப்பானுங்க. போய் என்னன்னு பார்ப்போம். நெத்தியில சுருண்ட முடி. என்ன சுத்த முடியாது, நாய் மாதிரி காலை தூக்கிட்டு எந்திரா. என்னடா படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க? ஏய் தூங்கலடா, யோசிச்சுக்கிட்டு இருந்தோம்டா. அந்த மதுவை என்ன பண்ணலானா? ஆமா ஆமா ஆமா. டேய் அவளை எதுக்கு இந்த வீட்டை விட்டு அனுப்பணும்? என்னது? அவளை வீட்டை விட்டே அனுப்பி ஆகணும். அதுக்காக தான் நான் யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா என்னோட அறிவுக்கு ஒரு ஐடியாவும் எட்டல. அப்ப நீ யோசிக்கல. மனோ நீ சொல்ற என்ன யோசனை? அவன் சொன்னதே தான்டா நானும்.
அவனாவது யோசிக்கலங்கிறத யோசிச்சு ஒன்று சொன்னான், நீ அதை கூட யோசிக்க மாட்டல்ல? டேய், இப்பெல்லாம் இருந்தா என்னைக்கு நீ டைரக்டர் ஆவறது, நீ ஹீரோ ஆவறது, எப்ப படம் பண்றது? ஏய் ஏதாவது ஒன்று பண்ணலான்னு தான்டா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு ஐடியாவும் சிக்க மாட்டேங்குது. பேசாம நான் சொல்றத கேளுங்க, செம்ம ஐடியா ஒன்று இருக்கு. 2 அடியாள் அவனுங்களை வச்சு அவளை மிரட்டி இந்த வீட்டை விட்டு துரத்துனா எப்படி? ஏய் அடியாலாம் அமிச்சா அவ போய் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறான்னு வச்சுக்கோ, போலீஸ் வந்து நம்ம 3 பேரையும் தூக்கிட்டு போய் வச்சு லாடம் கட்டிடுவாங்கடா. ஆமாடா, அவன் சொல்றதான் கரெக்ட். அது ரொம்ப ரிஸ்க்கு. பேசாம இன்னொன்னு பண்ணலாம், நம்மளே மூஞ்சில முகமுடியை கட்டிட்டு போய் அவளை மிரட்டி பயமுறுத்தி விட்டு அனுப்புனா? டேய், நீ மூஞ்ச மூடின்னு போறேன்ட்டு வாயை மூடாம கத்துவ. அவ வாய்ஸை கண்டுபிடிச்சி அந்த கிழவன் கிட்ட மாட்டி விட்டா அவ வெளியே போக மாட்டா, நாம 3 பேர் தான் வெளியே போவோம். அப்பு சொல்றதாண்டா கரெக்ட், அவனை ஃபாலோ பண்ணிக்கோ. இல்லனா அவன் அப்பனுக்கு ஃபோன் பண்ணி அவனை மிரட்டி அவன் மூலியமா இவளை இங்க வர வச்சா? அதுக்கு அவ அப்ப யாருன்னு நமக்கு தெரியணும்ல. இல்லனா சாப்பாட்டுல வச்சிடலாமா? டேய், அந்த வயசான கிழவன் எதனா திருட்டு செத்துட்டான்னு வைய, நீ தான் போலீஸ் ஸ்டேஷன் போகணும். நானா? டேய் என்னடா நீங்களே எதுவும் சொல்ல மாட்டீங்க, நான் எது சொன்னாலும் அது நோட்ட இது நோட்டன்னு இருக்கீங்க, அப்புறம் எப்படிடா? இல்ல மச்சான், எதனா பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோன்னு வைய, நிதானமா பொறுமையா யோசிச்சு பண்ணணும். சூப்பர். அப்ப நீயும் பொறுமையா வெயிட் பண்ணி வயசானதுக்கு அப்புறம் ஹீரோ ஆவறியா? டேய் ஆல்ரெடி அவன் வயசான மாதிரி தான் இருக்கான். டேய் தேவலாம் பேசாதடா, ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர். ஏய் அப்படிதான்டா பேசுவேன், as a டைரக்டரா நான் தான்டா முடிவு பண்ணோம். ஏய், without actor there is no director. ஏய் என்னடா நினைச்சிட்டு இருக்க? டேய் சும்மா இருங்கடா, நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். என்ன சும்மா இருக்கலாம்னா? அது இல்லடா, நேரா போறோம், அவளை மிரட்டுறோம், அவளை பயமுறுத்தி இங்கிருந்து அனுப்புறோம், அவ்வளவுதான். என்ன நடந்தாலும் நான் பாத்துக்கிறவா, சரியா? ஹலோ, சொல்லுங்க. தோ பக்கத்துல தான் இருக்கேன், உடனே வந்துடுறேன். ஓகே சார், ஓகே சார். சத்தமே வரல, போன் எடுத்து பேசிட்டு இருக்க. டேய் அது சைலண்ட்ல இருந்துச்சுடா, எனக்கு மட்டும் தான் கேட்கும். ஆமா, ஒரு ப்ரொடியூசர் கால் பண்ணாருடா, செம்ம பட்ஜெட் கையில வச்சிருக்காரு. போய் கதையை சொல்றேன், லாக் பண்றேன், படம் பண்றேன். நீங்க என்ன பண்ணுங்க, போய் அந்த பொண்ணை எப்படியாவது மிரட்டி அமிச்சிருங்க. மச்சான கூட்டிட்டு போ, அவன் மூஞ்ச பார்த்தா குழந்தைங்களே பயப்படும், அந்த பொண்ணு பயப்படாதா? நான் வேற போன் இப்ப எங்க வச்சேன்னு தெரியல. உன்கிட்ட போன் இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், இப்ப நம்ம நேரா போறோம், அவளை மிரட்டுறோம், இந்த வீட்டை விட்டு துரத்துறோம், சரியா? சரி, போடா. ஓகேடா, போய் தொலை, இன்னைக்கு செய்யறோம் அவளை. ஜெய், ஏடா நீ பாட்டுக்கு உள்ள போற? அப்புறம் நான் உள்ள வரக்கூடாதா? ஒரு பொண்ணு இருக்க ரூம்ல 2 பசங்க போக கூடாது. அப்ப ஒரு பசங்க போலாமா? ஆமா, நானே போறேன். அப்ப நான் என்ன பண்றது? நீ இங்கேயே இருந்து வெளிய வாத்தியார் வராரான்னு பாடுறா. அப்ப நீ உள்ள போய் அவளை மிரட்டல அவ கதி கலங்கி போயிடணும். என்ன சத்தம் கேட்டாலும் நீ கதவை திறக்கூடாது. திறக்க மாட்டேன், ஆனா காது மட்டும் வச்சு கேட்டுக்கிறேன். ஓகே. ஆனா ஏடா ஒரு பொண்ணை இந்த அளவுக்கு மிரட்டுறானேன்னு உனக்குள்ள இருக்கிற நல்லவன் எட்டி பார்த்து கதவை திறந்துட்டானா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. ஆனா அவ ஒரு பொண்ணுங்கறனால நீ பல்ல மட்டும் காட்டிட்டு வந்துடாத, மிரட்டிட்டு வர போ. பார்க்க தானே போற, ரொம்ப நேரம் பேசாத போ. இந்த காளியோட ஆட்டத்தை ஆடிட்டு வா. மதுமா, ஏ அப்பு உள்ள வா, வந்து உட்காரு. வரவா, இந்த வந்துட்டேன். என்ன அப்போ, என்ன விஷயம் அங்கேயே பாக்குற? அது ஒண்ணும் இல்ல, ஆடிஷன்ல ஒரு சீன் கொடுத்தாங்க, அதை முன்னாடி பர்ஃபார்ம் பண்ணி கட்டலாம்னு சொல்லி வந்திருக்கேன். ஓ சூப்பர் அப்போ, எங்க பண்ணு பாப்போம். அதுக்கு முன்னாடி ஸ்டோரி லைனை சொல்லிடுறேன், அப்பதான் உனக்கு புரியும். அந்த கதையில அப்பா தான் என் ஹவுஸ் ஓனர் கீழ் வீட்டுல இருக்க பொண்ணை எப்படியாச்சும் காலி பண்ண வைக்கணும்னு அவரு நினைக்கிறாரு. ஆனா அந்த பொண்ணும் நானும் சேர்ந்து வாழணும் நாங்க நினைக்கிறோம். இப்ப நான் அப்பாவுக்காக அந்த பொண்ணை மிரட்டுவேன், ஆனா அந்த பொண்ணுக்காக அவளை நான் கொஞ்சுவேன். எப்படி ஒரு ட்விஸ்டான சீன் பாத்தியா? டபுள் ஆக்ஷனா, செம்ம செம்ம. எங்க பண்ணு பாப்போம். ஏய் என்னடி செல்ல குட்டி, ஒழுங்கா வெளியே போ. அங்க என் பைக் இருக்கும், அதை எடுத்து ரவுண்டு போலாமா? நீயா போறியா? இல்ல நானா உன்னை தூக்கிட்டு போவா? என்னடி முறைக்கிறா? என்ன அல்ல இப்பெல்லாம் பார்க்காத. ஐயோ எனக்குள்ள என்னவோ பண்ணுது. ஐயோ ஏய், சொத்தான் திங்கிறே இல்ல வேற ஏதாவது போடுவல. நல்லா இழைச்சி போயிட்ட. ஓகே ஓகே. இந்த பொழப்புக்கு நீ வேற எங்கேயாவது பயங்கரமா மிரட்டுறான் போலியே. எங்கனா போய் ஜாலியா இருப்பமா? ஜெய் அப்படிதான், ஆம்பளை திட்டுறான்னு பொம்பளை கண் கலங்க கூடாது.
நல்லடா சூப்பர்ரா. உன் கண்ணு கலங்கணும் என்னால் தாங்க முடியாது. 1 hour உனக்கு டைம் தரேன், அதுக்குள்ள ரெடியாரு. அதுக்கப்புறம் நீங்க இருக்கவே கூடாது ரீ, கூடாது. அப்படிதான். எஸ் எஸ். என் கூட தான் வரணும், ஓகேவா? ஹே சூப்பர்ரா, செமையா பண்ற. தேங்க்யூ. சரி, நான் அப்புறமா வந்து பார்க்குறேன், சரியா? ஓகே ஓகே. வரட்டுமா? நீ துணியை மடி, நான் ஒன்றை மடிக்கிறேன். வர மிரட்டிட்ட போல இருக்க. என்னது அப்படின்னா? முடிச்சிட்டேன், பேசி முடிச்சிட்டேன். அப்படியா? என்ன சொல்ல? ஆமா, அவ அலறிட்டா. பொட்டி படுக்கையெல்லாம் ரெடி எடுத்து வச்சு காத்துட்டு இருக்கா. நீ அவளுக்கு ஆட்டோ போடு, அப்படியே ஆப்ஸ்கான் பண்ணிடலாம்ல. அவளுக்கு எதுக்கு ஆட்டோ? அவளா நடந்தே போட்டுண்டா. இப்ப என்ன பண்றா? இப்ப நான் திட்டின திட்டுல அலறி பயந்து பெட்ஷீட் எடுத்து முழுசா மூடிக்கிட்டு தூங்குறா. எஸ் எஸ். டேய் செந்தில், என்னடா மிலிட்டரிக்கார மிதிவான மாதிரி கத்துறான்? போ. சார். அங்கிள் என்னாச்சு? டேய் செந்தில். சார் சார் என்னாச்சு சார்? ஐயோ ஐயோ அப்பா, ஐயோ அங்கிள், அங்கிள் சீக்கிரம் வா. சார் என்னாச்சு சார்? ஐயோ சார். சார் சார் என்ன சார் ஆச்சு உங்களுக்கு? ஏன் சார் இப்படி வந்திருக்கீங்க? ஷூ என்ன சார் மட்டும் இருக்கு? ஐயோ அங்கிள் என்னாச்சு? என்ன சார் புள்ளிங்க கெட்டப்ல வந்திருக்கீங்க? புள்ளிங்க வா. புடிக்கி போட்ட கெட்டப்ல வந்திருக்க. புள்ளிங்க வாடா உனக்கு. புள்ளிங்கோ புடிங்க. என்ன சார் இதெல்லாம்? ஏதோ ஒண்ணுடா. சாக்ஸ் ஏன் சார் இப்படி போட்டு வந்திருக்கீங்க? துவைக்கலையா? துவைக்கலையாவா? அது போட்டு பெரட்டல. ஆன்ட்டிக்கு துரோகம் பண்ணிட்டீங்களே சார். ஓ ஆன்ட்டிக்கு எப்படி சார் மாசம் லெட்டர்லாம் அனுப்புவாங்க? ஐயோ சூப்பர். ஆன்ட்டி சார், அடுத்த வாட்டி அவங்கள லிப்ஸ்டிக் கம்மியா போட்டு வர சொல்லுங்க சார். எல்லாம் உங்க மூஞ்சில இருக்கு சார். டேய், அது ரத்தம்டா. ரத்தமா? என்ன சார் ஆச்சு? கோயிலுக்கு போறனால போனீங்க? ஆமாண்டா, கோயிலுக்கு போயிருந்தா. கும்பாபிஷேகம் அவ்வளோ அருமையா நடந்தது. பாவம், எங்களுக்கு தான் கொடுத்து வைக்க பார்க்கல. யோ, உனக்கு என்ன ஆச்சு அது சொல்லியா? அருமையான பூஜை. பூஜை முடிஞ்சதும் கோயில்ல பிரசாதமா பொங்கல் கொடுத்தாங்க. சக்கரை பொங்கலா அங்கிள்? ஆமாமா. நெய் ஊத்தி இருந்தாங்களா அங்கிள்? ஆமாப்பா, ஊத்தி இருந்தாங்க. முந்திரி நல்லா ஃப்ரை பண்ணி போட்டிருந்தாங்களா சார்? போட்டிருந்தாங்கடா, போட்டிருந்தாங்க. ஏலக்காய்? டேய், அதெல்லாம் இப்ப முக்கியமாடா? என்ன நடந்ததுன்றது முக்கியமா இல்ல பொங்கல் முக்கியமாடா? இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு சார். அந்த பொங்கல் நான் சமைச்ச அளவுக்கு டேஸ்டா இருந்துச்சாம். அடி சுவால. ஏண்டா ஒன்று நான் சொல்றது கேளுடா. சொல்லுங்க சார். பிரசாதத்தை ஆசாசியா சாப்பிடலான்னு போனேன்டா. எங்க கோயில்ல அந்த நேரம் பார்த்து ஒரு குரங்கு என்ன குறுன்னு பார்த்தது. சொந்தக்காரங்க மாதிரி இருந்திருப்பீங்க, பார்த்துருக்கோம். அதுக்கு இல்லடா, பிரசாதத்தை பார்த்துட்டு இருந்தது. சரி, நான் வாய்க்கிட்ட எடுத்துட்டு போகும்போது படார்னு என் மேல பாஞ்சி என்ன அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிச்சு. குஜிலி மஸ்து பண்ணிருக்கீங்க. குஜிலி மஸ்தா? அதான் சார். அதான் அட்டாக்கா? அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு போட்டு புரட்டி எடுத்தது. நானும் உடலையே நீங்க நல்லா கம்பெனி கொடுத்தீங்க. போட்டேன்டா, சண்டை போட்டேன்டா. அதுவா நானும் ஒரு கை பார்த்து புரண்டு சண்டை போட்டேன். ஆனா கடைசியில அது என்ன அங்கங்க கடின்னு கடிச்சு வச்சுட்டு போயிருச்சு. ஏன் சார் இன்னும் 10 மாசத்துல அந்த குரங்கு குட்டி குரங்கு அதுக்கும் எனக்கும் சண்டை நடந்ததுடா. சாந்தி முகூர்த்தம் நடந்த மாதிரி பேசிட்டு இருக்க. ஆம்பளை குரங்குடா அது, அறிவு கட்ட ஆம்பளை குரங்கா? சார் இன்னொரு விஷயம் தெரியுமா? குரங்கு கடிச்சா அதுக்கு மருந்தே இல்லையா? மருந்தே இல்லையா? ஆமா சார். ஐயோ சார், இதுக்கப்புறம் நீங்க ஒரு மனித குரங்கா இருக்க போறீங்க. மனித குரங்கா? ஆமா சார். ஆமா, இங்க வரும் குரங்கு மாதிரியே பண்றீங்க. ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துங்கடா. டேய் சார், ஏமா மது ஏதாவது பண்ணி என்ன காப்பாத்துமா. ஐயா அங்கிள், நான் போறேன். பழைய எடுத்துட்டு வரேன், ஓடி வந்துடுறேன் இவன்டா. சார் ஏய் அரிக்குதுடா, காப்பாத்துங்கடா. ஐயோ